கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாள் வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சிக்காக அப்பல்லோவின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் அப்பல்லோஸ். அப்பல்லோ புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவியாக இருந்த ஒரு உண்மையான ஒரு சீசன். கர்த்தருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்தவன். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவனை சந்தித்தார்கள் என்றெல்லாம் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். இவன் ஒரு யூதனாக இருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவன், சாதுரியவான், வேதாகமத்திலே வல்லவன். நல்ல பைபிள் நாலேஜ் அவனுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அலெக்சந்திரியா பட்டணத்தை சார்ந்தவனாக இருந்தான். பிதாவாகிய தேவன் அவருடைய உன்னதமான ஊழியத்திற்காக இவனை தேர்வு செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவுதராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான். அப்போஸ்தலனாகிய பவுல் போனதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகிய இருவருமே யூதர்கள் தான். கணவன் மனைவியாக கர்த்தருடைய உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்தவர்கள். புதிய ஏற்பாட்டு சபையிலே மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் தான். இந்த அப்போலோவை போல இவர்களும் வந்தவர்கள். ரோமாபுரியை விட்டு போகும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கிழவுதுராயனுடைய காலத்திலே. அப்பொழுது எல்லோருமே அங்கிருந்து கடந்து சென்றார்கள். அப்படி வரும்போது தான் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த அப்போலோவையும் கூட அவர்கள் சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டினுடைய வேதாகம சத்தியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்திற்கு முழுவதுமாக செவி கொடுத்தவர்களாக இருந்தார்கள். அதிகமான யூதர்கள் எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்ட இவர்கள் கர்த்தருடைய உபதேசத்திலே மிகவும் உறுதியாக வைராக்கியமாக இருந்து அந்நாட்களில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பிரசங்கித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இவனை பற்றி அப்போலோவை பற்றி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 25வது வசனம்,
அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அழிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதனை பண்ணி கொண்டு வந்தான். கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறான். ஒரே ஒரு வழிதான், அந்த வழியில் இருக்கிறான். ஆனால் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம்தான் அவனுக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அந்த ஞானஸ்நானத்தை பெற்றவனாக இருந்தான். ஆனால் ஆதியிலே அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாக போதனை செய்கிறான். நல்ல ஒரு பிரசங்கியாராக அவன் இருக்கின்றான். இன்றைக்கும் அநேகர் அப்படி இருக்கிறார்கள். வேதத்தை வைத்திருப்பார்கள், பழைய ஏற்பாட்டினுடைய போதனைகள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த சபையை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். அது வரைக்கும் வந்திருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன நடந்தது, அதை பற்றியதான ஒரு அணுகுமுறை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். இந்த அப்போலோவும் கூட கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறான். யோவான் கொடுத்த ஸ்நானத்தை அறிந்திருக்கிறான். ஆவியிலே கர்த்தருக்கு அடுத்தவைகளிலே திட்டமாக போதனை செய்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த மெய்யான சபையை அவன் கண்டுகொள்ளவில்லை. அவருடைய உபதேசத்தையும் அதிகமாக அவன் கற்றுக்கொள்ளவில்லை. இவனை இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகிய இருவருமே சந்திக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் எத்தனையோ பேரை நாம் சந்திக்கிறோம். அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். அவர் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தை, இயேசுவை அறியாதவர்களுக்கு போய் சொல்லுங்கள், நாங்கள் தான் இயேசுவை அறிந்திருக்கிறோமே. அறிந்திருக்கிறீர்கள், அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருக்கிறீர்களா? அதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும், பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும், நாம் அறிக்கையிட வேண்டும், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானப்படுத்துகிறவர் கர்த்தருடைய சபையை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தார்களோ அதே போல நிலைத்திருக்கக்கூடியவர் தான் உங்களை சரியான பாதையிலே வழிநடத்த முடியும். பார்வையற்ற ஒரு நபர் இன்னொரு பார்வையற்ற நபரை வழிநடத்த முடியுமா? முடியாதே. அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஏற்கனவே கர்த்தருடைய மார்க்கத்திலே காரியங்களை அறிந்தவர்கள், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அறிந்தவர்கள், புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படியான காரியங்களை எடுத்துரைத்து கொண்டு வரக்கூடியவர்கள், கர்த்தருடைய சபையிலே ஊழியங்களே வளமையாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த அப்போலோவை சந்தித்தார்கள். அவனோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:4 வரும்போது, அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். The baptism of repentance, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அங்கே கொடுத்தான் யோவான். இயேசுவிலே விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்படவில்லை. வெறும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். யோவான் எதற்காக கொடுத்தார்? மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்காக இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்தார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அன்பானவர்களே, மனம் திரும்புதலுக்கான அந்த ஞானஸ்நானத்தை அநேகர் பெற்றவர்களாக இருந்தார்கள். அதிலே அப்போலோவும் ஒருவன். இன்னும் அநேகர் அந்த விதமாக இருந்தார்கள். அவர்களை பவுல் சந்திக்கும் போது,
இயேசுவிலே விசுவாசியாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி அங்கே மீண்டும் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்ததை நாம் இந்த வேத வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நேயரே, நீங்கள் ஒரு அப்பொல்லோவை போல கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், சபைக்கு சென்று கொண்டிருக்கலாம், வேதம் வாசிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த மெய்யான சபையிலே நீங்கள் இருக்கின்றீர்களா? நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் வேதாகம் சொல்லுகிறது, 2 முறை எடுக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் 2 முறை எடுத்ததை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொல்லோ யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றவராக இருந்தார். மீண்டுமாக ஆக்கிலா பிரிஸ்கில்லால் சொல்லும்போது மீண்டுமாக அவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். அவரை போல இருந்த அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஆக சரியான ஞானஸ்நானம் ஒரு மனிதனை இரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும். அந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் விசுவாசித்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஆத்மாவை சபையிலே சேர்ப்பார். 3வதாக நாம் பார்க்கும்போது ஜெப ஆலயங்களிலே அவன் பிரசங்கித்து வந்தான். இந்த அப்பொல்லோ என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷன் ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்து வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 26வது வசனம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். மிக வல்லமையான ஒரு பிரசங்கியார் அப்பொல்லோ. வேதாகமத்திலே வல்லவன், தேறினவன், தைரியமாக பேசக்கூடியவன். இன்றைக்கு அப்படி பேசக்கூடியவர்கள் சொற்ப பேர் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் பேசுகிறதை கேட்டு இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவனை சேர்த்து கொண்டார்கள். தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அதாவது ஞானவானுக்கு போதனை பண்ணு அவன் ஞானத்திலே தேறுவான். அந்தபடியாக இவனுக்கு போதனை பண்ணும்போது அதை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் ஏன்? அவங்க கற்றுக்கொண்டது சரி என்று நிற்கிறார்கள். இனி ஒரு போதனை தேவையில்லை என்று கருதுகிறார்கள். நாம் வேதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவைகளிலே ஜோடி இல்லாதிராது. எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஜோடியான ஒரு வசனம் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய போதனை என்ன? ஏன் முதலாவதை அவர் நீக்கி போட்டார்? ஏன் 2வதை நிலைநிறுத்தினார்? ஏன் எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது? ஆக ஆவிக்குரிய உடன்படிக்கைக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய உடன்படிக்கை எழுத்தல்ல, ஆவிக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது. அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆவியினாலே நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நம்மை முழுவதும் பாவமுறை கழுவி பிரசுத்தப்படுத்துகிறது, கர்த்தரோடு இணைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை புரிந்து கொண்ட அப்பொல்லோ உடனே கீழ்ப்படிந்து திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார். அதிக திட்டமாக இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இவனுடைய பெயர் பிரஸ்தாபமாக இருந்தது. இவன் மனம் திரும்பி அதிகமான ஊழியங்களை செய்திருக்கிறார். சொல்ல வேண்டுமென்றால் பவுலுக்கு ஈக்குவலாக ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனம் பவுலே சொல்லுகிறார். கொரிந்து சபையார் சொல்லும்போது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு பிரிவினை இருந்தது. பவுலை சேர்ந்தவன் என்றும், அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், கேபா பேதுருவை சேர்ந்தவன் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், கேபாவா அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். அவர்களுக்கு உணர்த்துகிறார், கிறிஸ்துவல்லவா சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ கிறிஸ்துவை எல்லோருமே உயர்த்தி பிடிக்க வேண்டும். 1 வருடமாக கூடி வந்த சபையாருக்கு
கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அந்த கிறிஸ்தவர்களாக கூடின சபைக்கு கிறிஸ்துவின் சபை என்று வழங்கப்பட்டது. எல்லாமே கிறிஸ்துவை மையப்படுத்தி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் அவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் இஷ்டத்திற்கு நான் அந்த சபையை சேர்ந்தவன் இந்த சபையை சேர்ந்தவன் என்று சொல்லுவோம் என்றால் வேதாமத்தில் சொல்லப்படாத சபையாக அது இருக்கிறது. வேதாமத்தில் ஒரே ஒரு சபையை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. அதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இந்த பிரிவினைக்கு ஒருபோது நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அப்போலோவுடைய பேர் பிரஸ்தாபமாக இருந்தது. அவன் அந்த அளவுக்கு ஜபாலயங்களிலே வல்லமையாக பேசி கொண்டிருந்திருக்கிறான். அதனாலே அப்போலோவே ஒரு கூட்டம் பின்பற்ற ஆரம்பித்தது, பவுலை பின்பற்ற ஆரம்பித்தது, பேதுருவை பின்பற்ற ஆரம்பித்தது. இன்றைக்கு கூட பீட்டர் சர்ச் வச்சுருக்காங்க, பால் சர்ச் வச்சுருக்காங்க. எதற்காக அந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் இன்னும் சிலுவையிலே நமக்காக அறையப்படவில்லையே. அவர்கள் அப்போஸ்தலர்கள், தேவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தவர்கள். அத்தோடு கூட நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளை உயிரோடு கூட எழுந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவரே பிதாவாகிய தேவனாலே முன்குறிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் ஒருவரே பரலோகத்திலிருந்து வந்தவராக இருக்கிறார். அவர் ஒருவரே பரலோகத்துக்கு ஏறி இறங்கின மனுஷகுமாரனாக இருக்கிறார். அவரை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் பவுல் அங்கே உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். 4வது, இவனுடைய குடும்பத்தை பற்றி நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய சபையாகிய குடும்பத்திலே பணியாற்றியவன், முதல் நூற்றாண்டு சபையிலே அறியப்பட்டவன். இவன் எல்லாருக்குமே தெரியும். அப்போலோவே முதல் நூற்றாண்டு சபையிலே சிறப்பாக பணி செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5 8 வசனங்கள் பார்க்கும்போது, பவுல் யார், அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். I have planted, Apollo watered, but God gave the increase. தேவன் தான் விளைய செய்தார். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் கூலி கொடுப்பார். அவர் தான் நியமிச்சிருக்கிறார் வேலைக்கு. அவங்க அந்தந்த வேலையை செய்கிறாங்க. ஒருத்தர் நடுறாரு, ஒருத்தர் நீர் பாய்ச்சுறாரு. ஆனால் தேவன் தான் விளையை செய்கிறார். ஆகையினாலே விதைக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலையாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் போதிக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனையும் நாம் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர் ஒருவரே ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். அனுதினமும் சேர்க்கிறார். இந்த அப்போலோ போன்றவரை அனுதினமும் அவர் சேர்த்து கொண்டு வந்தார். அதே போல் உங்களையும் என்னையும் நாம் உண்மையிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறும்போது ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்படுகிறது. நம்மை ரட்சிக்கிறார், சபையிலே சேர்க்கிறார். எந்த ஒரு மனிதனும் நம்மை சபையிலே சேர்க்க முடியாது. அந்த அதிகாரம் அவர்கள் கொடுக்கப்படவில்லை. எனவே தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படியாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். உங்களுடைய ஆத்துமா என்பது வெளியேறு பெற்றது. அந்த ஆத்துமா ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தேவன் ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த மெய்யான சத்தியத்தை வேதாமத்தின் துணை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்றுமே மாறாத வேதமாக இருக்கிறது. அது நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. 5வதாக, இந்த அப்போலோவின் குடும்பத்திலிருந்து நமக்கான பாடம் என்ன? ஆக்கிலா பிரிஸ்கில்லாவும் தேவனுடைய மார்க்கத்தை குறித்து போதிக்கும்போது அவன் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:26. அவன் தட்டுதல் செய்யவில்லை, உடனே கீழ்ப்படிந்தான். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அனனியா மூலமாக ஞானஸ்நானம்
பெற்றாரோ அதை போல உடனே தாமதமின்றி ஞானஸ்நானம் பெற்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதே போல இவனும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அவன் முழுவதுமாக கீழ்ப்படிந்தான். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து படிக்கும்போது கணவன் மனைவியாக இருவருமாக சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இந்த விதமாக ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது குடும்பமாக நாம் கடந்து செல்லும்போது அதுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த குடும்பத்தார் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு உதவியாக கணவன் மனைவி இருவருமாக விவரித்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த தம்பதியர் அப்படியாக செய்யும்போது தான் அப்போலவே ஆதாயம் செய்தார்கள். ஒரு ஆத்துமா என்பது சாதாரண காரியம் அல்ல, அது அறுவடை செய்யப்பட வேண்டும். அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சுத்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நம்மிலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? எனவே ஆத்தும அறுவடைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:5 நாம் வாசிக்கிறோம். அதை அவர்கள் கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதற்கான வசன ஆதாரம். When they heard this, they were baptized in the name of the Lord Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். அதற்கான ஆதார அவசரமாக இருக்கிறது. ஆக எத்தனை முறை நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசித்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்காக நீங்கள் பெறக்கூடியது தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் தான் உங்களை ரட்சிப்புக்கு நேரே வழி நடத்தும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்க ஞானஸ்நானங்கள்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. மோசே காலத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஞானஸ்நானப்படுத்தப்பட்டார்களாம். எப்படி? மோசையின் மூலமாக சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. இப்போ அந்த ஞானஸ்நானத்தை ஒருத்தர் நான் எடுத்துட்டேன், மோசே காலத்திலே எடுத்துட்டேன், எங்கள் தாத்தா எடுத்தார், அது எங்களுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொண்டிருப்பார் என்றால் கிறிஸ்து வந்தது வீணாய் போயிற்றே. அதே போல் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன். அவனுடைய பீரியடில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அது பொருத்தமுள்ளதாக இருக்கிறது. அவனுடைய பீரியட் முடிந்ததுக்கு அப்புறமாக கிறிஸ்து வருகிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வரும்போது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் ஞானஸ்நானம் மறுபடியும் எடுக்க வேண்டியது அவசியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்துவுக்கு அப்புறமாக ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை டைரெக்டாக நீங்கள் அவரை நோக்கி பார்த்து விசுவாசிப்பீர்கள் என்றால் ஒரே ஞானஸ்நானம் போதுமானதாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பிரிவினைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சத்தியத்தை 1 கொரிந்தியர் 3 22-23 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துனுடையவர், கிறிஸ்து தேவனுடையவர். நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்றெல்லாம் நான் இங்கே சொல்லிக்கொண்டு இப்படி ஐக்கியங்களை ஏற்படுத்துவீர்கள் என்றால் அது எல்லாமே அது உங்களுடையது, உலகத்துக்குரியது. நாம் எல்லாருமே ஒட்டு மொத்தத்தில் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலக பிரகாரமாக ஜனங்கள் ஒரு ஐக்கியத்தை விரும்புகிறார்கள். நாங்கள் இந்த டீமில் இருக்கிறோம், இந்த குழுவை சார்ந்தவர்கள், இவர்களோடு கூட இணைந்து செய்கிறோம். நாம் பலதரப்பட்டதான இடங்களிலிருந்து நாம் வந்திருப்போம். பிரிந்து விரிந்து ஊழியங்களை நாம் செய்யலாம். ஆனால் ஒரு பிரிவினையை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பிரியாத கிறிஸ்துவை நாம் பிரிக்கக்கூடாது. நாம் அவருடைய சரீரங்களாக இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஒரே ஒரு ராஜ்யத்திற்காக நாம் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை நாம் மறந்து போகக்கூடாது. மேலும் 1 கொரிந்தியர் 4:6 வசனம், சகோதரரை, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமறுப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவை திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அப்போலோவும்
பவுலும் மிக ஊழியத்திலே நெருக்கமானவர்கள். திருஷ்டாந்தமாக வைத்து, மாதிரியாக வைத்து இவைகளை எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறார்கள்? எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். பைபிளில் ஒரு வார்த்தையை கூட்டுவதோ குறைப்பதோ நமக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் கொடுக்கப்படவும் இல்லை. ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் இந்த வானம் பூமியும் ஒளிந்து போவது எளிதாக இருக்கும். ஆக அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் புரட்டவும் கூடாது, அதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படியே நாம் கைக்கொள்ள வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் பேதுரு, பவுல், அப்பல்லோ இவர்கள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே எடுத்து உரைத்தார்கள். ஒரு வார்த்தையை கூட்டியோ குறைத்தோ அவர்கள் சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அதே காரியத்தை தான் செய்யணும். அதை தான் அவர் சொல்றாரு. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். எழுதப்பட்ட வசனம் வசனம்தான். அதற்கு நாம் ஒரு வியாக்கியானத்தை உருவாக்கி விடக்கூடாது. அதற்கு அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படி செய்திருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இதனுடைய ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி கூட்டினால் வாதைகளை தேவன் கூட்டுவார். அவனுடைய நிலைமைகள் எல்லாமே மாற்றப்படும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இன்றைய நாளை நாம் அப்போலோவை குறித்து தியானம் செய்தோம். அருமையான ஒரு ஊழியத்தை அப்போலோ செய்து நிறைவேற்றிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையில் குறிப்பாக அவருடைய பணி சிறப்பானதாக இருக்கிறது. அவருடைய மனம் திரும்புதல். நான் ஒரு யூதன், நான் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? தேவனைத்தான் நான் தொழுது கொள்கிறேன், யெகோவா தேவனைத்தான் தொழுது கொள்கிறேன் என்று அவர் பிடிவாதமாக இல்லை. இயேசு கிறிஸ்து யூத வழியிலே வந்தார். முதலாவது யூதர்களுக்கு அவர் பிரச்சாரம் செய்தார். அநேக யூதர்கள் மனமாற்றப்பட்டார்கள். புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கத்திலே அவர்களை வழிநடத்தினார். மனிதனுடைய பாவத்தை போக்கும்படியாக தன்னைத்தானே தியாக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். யூதர்கள் பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார்கள், மிருக பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது ஒரே பலியினாலே எல்லாரையும் குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். இது தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய திட்டம். அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கு முழுவதுமாக மாற்றப்பட வேண்டும். அவர்கள் மாற்றப்பட்டார்கள், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, இன்னும் அப்பல்லோ, ஏன் பவுல் பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலிலே வந்தவன் அவனும் இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக இருந்தவன். அவன் முழுவதுமாக மாற்றப்பட்டு ஆசியம் முழுமைக்கும் கர்த்தருக்கு ஊழிய செய்தான் என்று பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதரனே, சகோதரிய, தொலைக்காட்சி நேயரே, கர்த்தருடைய சபையானது இந்த விதமாக வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதில் இணைக்கப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதை போல தாமதமின்றி கீழ்ப்படிந்து உடனே அந்த மார்க்கத்திலே தன்னை இணைத்து கொண்டான். உன்னதமான வழியை தெரிந்து கொண்டான். தன்னுடைய அந்த பாரம்பரியங்களை விட்டுவிட்டு புதிதாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த திட்டத்துக்குள்ளாக அவன் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். அதை நீங்களும் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போலோவை குறித்து இந்த நாளே நாங்கள் தியானம் செய்தோம். நாங்கள் உங்களுடைய சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அப்போலோவை போல நாங்கள் இணையத்தக்கதாக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் தங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக உதவி புரிந்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 09 Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.